தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தில் பாஜக கூட்டணி கட்சியான தமாக வேட்பாளர் விஜயசீலனை ஆதரித்து அக்கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசன் பிரச்சாரம் மேற்கொண்டார். முன்னதாக அப்பகுதியில் வந்த காரில் ஜி.கே. வாசன் தான் வருகிறார் என நினைத்த பாஜகவினர் தாங்கள் தயாராக வைத்திருந்த மலர்களை கார் மீது தூவி எறிந்தனர். அந்த காரில் ஜி.கே. வாசன் இல்லை என்பது தெரியவந்த நிலையில் மற்றொரு காரில் வந்த ஜி.கே. வாசனை வரவேற்க மலரின்றி பாஜகவினர் திருதிருவென முழித்தனர். இதனை கண்ட அங்கிருந்த பொதுமக்கள் சிரிப்பலையில் மூழ்கினர். இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் கூட நான் நன்றி சொல்ல வேண்டிய நேரம் வந்திருக்கிறது. முதல் முக்கியத்துவம் நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய அன்பு தொண்டர்கள், தலைவர்கள் நமக்காக களத்தில் இறங்கி கடுமையாக சாமி அவர்கள் ஈரோடு வடக்கு மாவட்டத்தினுடைய தலைவி அக்கா கலைவாணி விஜயகுமார் பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். பாட்டாளிகளாக களத்தில் இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் அண்ணன் கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கு, தொகுதி பொறுப்பாளர் லோகநாதன் அண்ணன் கோவிந்தசாமி அவர்கள், நிர்வாகியாக இருக்கக்கூடிய ஜீவான்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்தியாவோடு இணைந்திருக்கின்றார். அப்படிப்பட்ட சமுதாயத்தை முழுமையாக நம் கூட்டணியால் உருவாக்க முடியும் என்று தூத்துக்குடி மாவட்டம் நாசரேத்தில் தமாக தலைவர் ஜி.கே. வாசன் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட போது தொண்டர் ஒருவர் குடிபோதையில் ரகளையில் ஈடுபட்டதால் பொதுமக்கள் முகம் சுளித்தனர். ஜி.கே. வாசன் திறந்தவெளி வாகனத்தில் நின்று பேசிக் கொண்டிருந்த போது தொண்டர் ஒருவர் குடிபோதையில் தள்ளாடியபடி வேட்டியை கட்ட முடியாமல் திணறிக் கொண்டிருந்தார். இதனை பார்த்த பொதுமக்கள் புலம்பியவாறே அங்கிருந்து புறப்பட்டு சென்றனர். சொல்லுங்க அம்மா, அவங்க 5000 2000 3000 ஏதோ கொடுத்துட்டாங்களே அப்படி சொன்னா கூட கவலைப்படாதீங்க, தர்மத்தை அழிப்பேன்னு சொல்லியிருக்காரு அவருடைய மகன். அதனால தர்மத்தை அழிச்சாச்சு.